மீது தகப்பன் மீது ஒரு விசுவாசம் வச்சுட்டாவே உலக பிரகாரமாக ஒரு பயம்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். அதை விட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் எனக்கு இருக்கிறாரு, என்னை சரியான பாதையில் நடத்துவார். நான் குறைவுள்ள மகன் தான், ஆனாலும் நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். ஏன் நடத்துவார்? அவர் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. அவர் நீதியின் தேவன். அவர் நம்முடைய ஆலயத்திற்கு வருவதற்கு காரணம் என்ன? நம் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. உடையை மாற்றுவதாலோ, சூழ்நிலையை மாற்றுவதாலோ, அல்ல சமுதாயத்தில் நம்முடைய அந்தஸ்தை மாற்றுவதாலோ, பொருளாதாரத்தில் மாற்றுவதாலோ பிரயோஜனமே இல்லை. அது உலக காரியம் அது. ஆனால் நீ தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். இந்த திருவிருந்து மூலமாக எவ்வளவு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார் தெரியுங்களா? இது பாவமான சரீரம் அவர் சரீரமாக அவருடைய சாயலாக மாற்றுகிறார். அது போக போகத்தான் தெரியும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. சில பேருக்கு அது ஒன்று சும்மா படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்வாங்க. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய தேவன் பேசுகிறவர். நம்முடைய தேவன் நமக்கு பேசி நமக்கு உணர்த்தக்கூடியவர். இதை செய்யாத, இதை செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற தெய்வங்கள்டெல்லாம் அது கிடையாது. அப்படி சட்டங்கள் எதுவும் சொல்ல, அவங்க சட்டம் அப்படி இல்லை. நம்முடைய சட்டம் வேற. பழைய ஏற்பாட்டு காலங்கள் வேறு, இயேசு கிறிஸ்துவுடைய புதிய ஏற்பாட்டு காலங்கள் வேறு. அவர் நமக்கு நல்லதைத்தான் செய்வார். நல்லவர்கள் என்று பெயர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் நல்லவர்கள் அல்ல, பாவியானவர்கள் தான். ஆனால் கர்த்தருக்குள் வரும்பொழுது நம்மை நீதிமானாக மாற்றுவதல்ல, நல்லவர்களாகவும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களே ரெக்டிஃபைடு, ரிப்பெண்ட், டர்ன் பேக். நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். ஒவ்வொரு காரியமும் உடனே முடிய போறதில்லை. ஹல்லேலூயா. ஒன்று ஒன்றாக ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் அது சரி பண்ணிகிட்டே வருவார். சரியான பாதையில் வந்து நிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் சோர்ந்து போகாதவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் தான் அவர் சொன்னார். ஏசாயா 41:10 என்ன சொல்லப்படுகிறது? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். பிரைஸ் தி லார்ட். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்ப நம்மை ஆண்டவர் என்ன நோக்கத்திற்கு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார்.